ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம வீட்லேயே ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய சிப்ஸ் மாதிரியே நல்லா மொறுமொறுப்பாக காரசாரமாக டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 10-15 நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மல் உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். ஊட்டி உருளைக்கிழங்கு இது மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் உருளைக்கிழங்கும் எடுக்கலை. ஏன்னா இதுதான் எல்லோருக்கும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இதுலேயே சிப்ஸ் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு இது மாதிரி மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தோல் சீவாமலும் செய்யலாம், ஆனால் தோல் சீவிட்டு செய்கிற போது தான் நம்ம பேக்கரியிலாம் வாங்கக்கூடிய சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும். உருளைக்கிழங்கு ரொம்பவே சின்ன சின்னதாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீவறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது ரொம்பவே கலர் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ இதே போல் எல்லா உருளைக்கிழங்குலையுமே தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ ஈரப்பதம் போக நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதை வாழைக்காய் சீவர கட்டையெல்லாம் நல்லா மெலிசாக சீவிடலாம். ரொம்பவே அழுத்தம் கொடுத்து சீவாமல் இது மாதிரி லேசாக சீவி எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து சீவனிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பீசஸ் மொத்தமாக விழுகும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பொரியறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கும். பாருங்கள், இது மாதிரி லேசாக சீவனிங்க அப்படின்னாலே போதும். இது மாதிரி ஃபஸ்ட்டே எல்லா உருளைக்கிழங்கையுமே ஒரு பிளேட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சீவி விட்டும் பொரிக்கலாம். ரெண்டுமே ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக எண்ணெயில் சேர்த்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் ஹை அண்ட் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா மொறு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு இதை கைவிடாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு சீவி வச்சுட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். பாருங்கள், இப்போ சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ உருளைக்கிழங்கு 2 சைடுமே நல்லா மொறுன்னு பொரிஞ்சு கிறிஸ்பியாக வந்திருக்கு. பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி எண்ணெயில் கொஞ்சம் கூட சலசலப்பு இல்லாமல் நல்லா கிளியராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்பவே உருளைக்கிழங்கு கலர் மாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிச்சு அப்படின்னாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது விரித்து போட்டுட்டு அதில் இதை சேர்த்துடுங்க. உருளைக்கிழங்குல கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும். இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம 2வது மெத்தடு பார்க்கலாம். இப்போ எண்ணெய்க்கு மேலே வாழைக்காய் சீவர கட்டையை வச்சு உருளைக்கிழங்கை டைரெக்டாக எண்ணெயில் சீவி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கை டைரெக்டாக எண்ணெயில் சீவி விடுற போது எண்ணெயோட சூடு கையில் பட ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா சமைக்க பழகிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கலர் மாறிடாமல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் நல்லா மொறுவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா பொரிச்சு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன்.
உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நம்ம பேக்கெட்லாம் வாங்கக்கூடிய மாதிரியே நல்லா ஒன்று போல் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் குறைவாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய்த்தூள் சிப்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.